ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கிரேவி இருந்தால் நம்ம நான்வெஜ் நினப்பே வராது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுவும் சுட சுட சப்பாத்தி, நான், பரோட்டாவோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸோடவும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக பிடிக்காதவங்களும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் பெப்பர் சோயா கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 150 கிராம் இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஆஸ் யூஸ்ஃபுல்லாக ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸு, கல்பாசி, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஹோல் ஸ்பைசஸ் எண்ணெயில் பொரிஞ்ச உடனே இங்கே ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கிற 2 இன்ச்சுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேஸ்ட்டாக வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே கருவேப்பிலை 2 கொத்தும், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். அப்போ தான் அந்த கிரேவி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மசிஞ்சு கொலையாக வரணும். அல்லது நீங்கள் அந்த 2 தக்காளியை மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு பியூரியாக அடித்து வேணாலும் சேர்த்தலாம். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு மசிஞ்ச உடனே நம்ம மசால் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்துட்டேன் நான். இது நம்ம வீட்டிலையே அரைச்ச மட்டன் மசாலா. நம்ம கடையில் வாங்குறது இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது இல்லாத பட்சத்தில் மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் ஃபைனலாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். மசாலா பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. லைட்டாக ஓரங்கள் எல்லாமே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்து வச்சக்கூடிய அந்த சோயா சங்க்ஸை இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதில் நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அது மசாலா எல்லாமே பிடிக்கணும். அதுக்காக 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்தணும். இப்போது 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா பாருங்கள், மசாலா பிடிச்சி நல்லா திக்காக வந்துச்சு, நல்லா கோட்டாயாச்சு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துறேன். இது செமி கிரேவியாக பண்ணுறனால 2 டம்ளர் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம லிட்டு போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தா பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கா. நல்லா இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனது நல்லா திக்காய் வந்திருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் திக்காய் வந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இதில் சுக்கா வேணாலும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா மிளகுத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகுத்தூள் டாமினேஷன் இருக்கணும் இதில். அதனால தான் பெப்பர் சோயா செமி கிரேவி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கவாறு நீங்கள் மிளகாத்தூள் குறைச்சிட்டு மிளகுத்தூள் அதிகப்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கா. இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இன்னும் கூட திக்காயாச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆயாச்சு. இப்போது தாராளமாக மல்லி இலைகள் 1 கைப்பிடி அளவு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி
ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த சோயா பெப்பர் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இது வந்து எல்லாத்து கூடமே நம்மளுக்கு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது வந்து சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, நான், பரோட்டாவோட ரொம்ப அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இன்னும் கூட நீங்கள் சுக்காவாக பண்ணணுன்னா கொஞ்சம் மசால் குறைச்சிட்டு பெப்பர் அதிகமாக சேர்த்திட்டு இன்னும் ட்ரை ஆக்கிக்கலாம். இப்போது இந்த ஆவி பறக்கக்கூடிய இந்த செமி கிரேவி ரொம்ப அட்டகாசமாக குயிக்காக ஈஸியாக வந்து நம்ம பண்ணிட்டோம். பெப்பர் சோயா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எல்லா வீடியோஸ் பார்த்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.